வணக்கம் நண்பர்களே, வாங்க இந்த பதிவு முக்கியமாக கார் ஓட்டுற உங்களுக்கு தான் நண்பர்களே. இதை பாருங்கள், காரு நம்ம கைக்கு வந்துட்டோன்னே நம்ம எப்படி வேணாலும் ஓட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நீ நினைக்கிறது தவறு. இதோடைய பாருங்கள் எப்படி கிடக்குன்னு பாருங்கள். இதுபோல் நீங்கள் கார் ஓட்டி பழகாதீங்க. இப்போ இது வந்து கோட்டை மாவட்டம் சங்கனாசிரி வட்டத்தில், இது வந்து பாய்ப்பாடு என்ற தளத்தில், இது நாலுவடி என்ற கிராமத்தில், இது கீழே வந்து ரோட்டிலேருந்து கீழே வந்து பாருங்கள். இது எத்தனை அடி குறைஞ்சது ஒரு 15 அடி தூரத்தில் இருந்து இது கீழே விழுந்துருக்குங்க. இந்த டிரைவர் வந்து ரொம்ப சேதமாயிட்டார். அவருக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஆகிடுச்சு. கூட வந்தவங்களுக்கு 2-3 பேர்த்துக்கு கையால் ஒடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க ஒரு ஆள் கவலைக்கிடமாக கிடக்காங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் வண்டி ஓட்டி பழகாதீங்க நண்பர்களே. தெளிவாக ஓட்டுங்க, கவனமாக ஓட்டுங்க. உங்கள் உயிர் உங்கள் கையில். நம்ம வந்து உயிர் சும்மா லேஸ் இல்லை நண்பர்களே. இது வந்து எத்தனையோ காரியம், எத்தனையோ ரூபா பணங்கள் கொடுத்தாலும் நம்ம வந்துட்டு இந்த உயிரை வந்து விலைக்கு வாங்க முடியாது. அது மாதிரி நீங்கள் கவனமாக ஓட்டுங்க, கவனமாக இருங்க. அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு சேஃப்டி. உங்களை நம்பி குடும்பம் இருக்குது, உங்களை நம்பி பிள்ளை இருக்குது. அவங்க வந்து எங்கே போயிருக்காங்க, வந்துடுவார், நம்ம வீட்டுக்காரர் வந்துடுவார், நம்ம அண்ணன் வந்துடுவார், நம்ம மகன் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துக்கு இருப்பாங்க. நீங்கள் அதுபோல் இப்படி ஒரு ஆபத்தில் வந்து மாட்டிக்கிறாங்க நண்பர்களே. மாட்டிட்டு அவங்க கடைசியில் அவங்களுக்கு போகிற சம்பவம் தகவல் தெரியும்போது அவங்க ரொம்ப தவிச்சு போவாங்க. இதை பாருங்கள், இப்படிலாம் ஓட்டாதீங்க. 4 வீலும் மேலே கிடக்கு, கீழே வந்து இப்படி கிடக்கு. இதை பாருங்கள், இந்த இன்ஜின்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி கிடக்குங்க. பூரா நொறுங்கி போச்சு. நொறுங்கி இதுக்குள்ளேருந்து தான் உடச்சி எடுத்திருக்காங்க நண்பர்களே. இதுக்குள்ளே வந்து உடச்சி தான் இதுக்குள்ளே எடுத்திருக்காங்க. இதுக்குள்ளே தான் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், கார் வந்து தலைகளை தான் கிடக்கு. இந்த மாதிரி கவனம் சிதற விடாதீங்க. ஓட்டிகிட்டு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு ஃபோனு உபயோகிக்காதீங்க, ஃபோனு பேசாதீங்க. அப்படியே உங்களுக்கு ஃபோனு பேசணும்னு நினச்சிங்களாக்க நீங்கள் இறங்கி நின்று நிப்பாட்டி ஃபோனை காரை நிப்பாட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க. பேசிட்டு பையா போங்க, அதனால் தப்பு இல்லை. பாருங்கள், KL 02 AF 9421 இந்த நம்பரு. இந்த கார் மறிஞ்சு கிடக்கிறத பாருங்கள் நண்பர்களே. இதுதான் ரோடு. இந்த ரோட்டில் இங்கே வரபோது இந்த வண்டி தடுமாறி, இது வந்து ஃப்ரெண்டு வீடு டயரு வேட்டாயிடுச்சு. வேட்டாதனால அப்படியே தூக்கி தனியாக போட்டுருச்சு நண்பர்களே. இதை பாருங்கள், இப்படி கவனமாக ஓட்டுங்க, கவனமாக இது போல் செய்யாதீங்க. உங்களுக்கு நல்லதை சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த காரை பாருங்கள், பார்த்து இது போல் கவனமாக இருங்க. உங்களை நம்பி குழந்தைங்க இருக்குது, அக்கா தங்கச்சி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, உங்கள் கட்டின மனைவி இருக்காங்க. இவங்கெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சி நீங்கள் டிரைவிங் பண்ணுங்கள். டிரைவிங் பண்ணால் உங்களுக்கு நல்லது. நீங்கள் வச்சுருக்க காருக்கு, பொருளுக்கு, எல்லாத்துக்கும் எடுத்து வரவங்களுக்கு, கூட போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நண்பர்களே. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கார் ஓட்டுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தலை உப்பரைக்காய் கிடக்கு, தலை குப்பரைக்காய் பாருங்கள். 4 வீலுமே மேலே கிடக்கு, கீழே வந்து இப்படி கிடக்கு. கார் வந்து இந்த போல் கிடக்கு பாருங்கள். ஃப்ரெண்டு பூரா நொறுங்கி போச்சு. ஆக்சிலே கட்டாயிடுச்சு பாருங்கள். ஆக்சிலு கட்டாயிடுச்சு பாருங்கள். ஸ்டேரிங் ஆக்சிலு, வீல் ஆக்சிலு கட்டாயிடுச்சு. இதை பாருங்கள், இந்த டயரு வேட்டாயிடுச்சு. இந்த டயரு வேட்டானதுனால தான் இந்த மாதிரி இப்படி ஆனது காரணமே. வண்டி வந்துக்கிருக்க ரன்னிங்கில் வரும்போது இதை பாருங்கள், இந்த டயரு வேட்டாயிருச்சு. வேட்டாகிறதுனால தான் இப்படி ஆயிடுச்சு நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ராஜ். வணக்கம், தேங்க்யூ. தேனியிலிருந்து நண்பர்களே. இது கேரளாவிலேருந்து நான் உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பெண்டிங் நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ராஜ், யூடியூபர், தேனியிலிருந்து
ராஜு அன்னராஜு. என்னுடைய யூடியூப் நம்பரை பாருங்கள், என்னுடைய ஐடி நம்பரை பாருங்கள், அதை அடித்து பாருங்கள். உங்களுக்கு இதுபோல் நிறையா வீடியோ உங்களுக்கு நான் தாரேன் நண்பர்களே. அதுபோல் இருங்க, கோளாறாக இருங்க, நல்லா இருங்க, தெளிவாக இருங்க. பாய், சந்தோஷம், வணக்கம்.